Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல அல்ஜீப்ரா பத்தி பார்க்க போறோம். அதாவது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க அல்ஜீப்ரா சாப்டர்ல வந்து சால்விங் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஈஸியா எப்படி போடுறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து இந்த கிளாஸுக்குரிய வீடியோ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. இது எந்த கிளாஸா இருந்தாலும் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோல வந்து எப்படி ஈக்குவேஷன்ஸ் அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். என்ன மெத்தட்னா இன்வர்ஸ் ஆபரேஷன்ஸ் மெத்தட்னா நம்ம பார்க்க போறோம். ஓகே, solve each of the following equations by using inverse operations. Inverse operations யூஸ் பண்ணி algebraic equation எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் சம் a plus 7 is equal to 12. ஓகே, இதில் வந்து சால்வ் அப்படின்னா என்னதுன்னா நம்ம அன்னோனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அன்னோன்னா ஒன்றும் கிடையாது, வேரியபிள்னா ஒன்றும் கிடையாது, தட் இஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, சால்வ் அப்படின்னாலே அதுதான் மீனிங், அதாவது அதில் உள்ள வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எது வேரியபிள்னு பார்த்துக்கோங்க. ஏ அப்படிங்கிறது தான் வேரியபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது வேரியபிள். ஸோ வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் 2 சைட்ஸ் இருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம், இது ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த வேரியபிள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள், ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இன்வர்ஸ் ஆப்ரேஷன் மெத்தட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இருக்குது, இது ஒரு மெத்தட், இன்வர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஒரு மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் த ஈக்குவேஷன்ஸ். ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம் இப்படி நம்பர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் இந்த மெத்தட் மட்டும் பார்ப்போம். ஓகே, வெரி சிம்பிள். 4 டைப்ஸ் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மேஷனில், இன்வர்ஸில். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ராக்டிங் த same numbers on both sides and adding the same numbers on both sides. இன்னொன்று வந்து multiplying the same numbers on both sides. இன்னொன்று வந்து dividing the same number on the both sides. இது 4 operations யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மெத்தடை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இன்னொன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், இல்லைன்னா நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த சம் வந்து இப்படி ஆப்போசிட்டாக இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், 12 is equal to a plus 7 இப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ வந்து வேரியபிள் வந்து எந்த பக்கம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நீங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள். a plus 7 is equal to 12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, கிளியர். இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா வேரியபிள் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். எப்பயுமே வந்து ஒரு ஈக்குவேஷனை ஜஸ்ட் அப்படியே லெஃப்ட் டு ரைட் மாற்றினீங்கன்னா ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே எழுத வேண்டியது தான். ஓகே, எல்லா நம்பர்ஸ் எல்லா சைன்ஸ் எல்லாமே சேர்த்து. நான் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இங்கே +7ன்னு இருக்குது, புரியுதா? இப்போ எனக்கு இந்த வேரியபிளோட வேல்யூ மட்டும்தான் வேணும். a ஈக்குவல் டு சம் நம்பர்னு எனக்கு வேணும். இந்த +7 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எனக்கு வேண்டாம். கரெக்டாக? அப்போ இதை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, இப்போது இதை ரிமூவ் பண்ணுறதுனா என்ன, இது வந்து 0ன்னு ஆகணும். அப்போது 7 கூட எது சேர்ந்தா 0 ஆகும்? கண்டிப்பாக இது சேம் நம்பரை மைனஸ் பண்ணாதான் அது 0 ஆகும். புரியுதா? அப்போது இந்த சம்மோட மீனிங் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 7 subtracting the 7 on both side. புரியுதா? இதுதான் ஒன் டைப். ஃபர்ஸ்ட் டைம் subtracting the 7 on both side. இதுவே இங்கே -7 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? adding the 7 on both sides. ஓகே, now இப்போ நம்ம subtracting the 7 on both side. ஓகே, அந்த வேர்டிங்ஸ்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. 7 வந்து ரெண்டு பக்கமுமே மைனஸ் பண்ணிடணும். அப்போது இங்கே ஒரு -7, இங்கே ஒரு -7. புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறீங்களோ சேம் அதுவே ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணணும். அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது. எதுவும் அஃபெக்ட் ஆகாதுன்னா எனது சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போ +7 -7 கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா எனது 0ன்னு ஆகிடுச்சு. அப்போது a is equal to balance இங்கே என்ன இருக்குது, a மட்டுமே இருக்குது. a is equal to 12 minus 7 will be 5. புரியுதா? ஸோ a ஓட வேல்யூ வந்து 5.
கிளியர்? இதுதான் இந்த மெத்தட், இன்வர்ஸ் ஆப்ரேஷன்ஸோட மெத்தட் இதுதான். ஓகே, இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இந்த ஆன்சர் கரெக்டாக எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஏ இருக்கிற இடத்துல 5 போடுங்க, 5ஓட 7 ஆட் பண்ணால் 12 வரும். இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இங்கே வந்து டேரெக்டாக இந்த ஸ்டெப் போடாமல் போட முடியாது இந்த சம்ம. ஏன்னா கொஷனில் என்ன ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கேன்னா இன்வர்ஸ் ஆப்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் போடணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு சம் போட போட ரொம்ப சிம்பிளாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 10 + c = 23ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது வேரியபிள் என்னது c. செகண்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது, ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஓகே வாங்க. இப்போ பாருங்கள், இது +10 கரெக்டா? அப்போ இந்த 10 எனக்கு வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணணும்? சப்ராக்டிங் 10 ஆன் போத் சைட். புரியுதா? அப்போது 10 + c இங்கே போட்டுக்கலாமா -10, இல்லை இங்கே போட்டுக்கலாம், இல்லைனா இங்கே கூட போட்டுக்கலாம். யோ விஷ் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட மெத்தட் என்னென்னா 10 வந்து ரெண்டு பக்கமே சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த +10 -10 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வில் பி c = 23 - 10 என்ன வரும்? 13. ஸோ சியோட வேல்யூ வந்து 13. ஓகே, வேரியபிள்ஸை வந்து எப்பயுமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் போடணும். ஓகே, ஆல்ரெடி நான் பேசிக் அண்ட் அல்ஜிப்ரா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் யூடியூப்பில் அந்த வீடியோ நேம் போட்டு பின்னாடியே நம்ம சேனல் நேம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இங்கே 10ஓட இந்த c ஆட் பண்ணால் 13 ஆட் பண்ணால் 23 வரணும். வந்துருச்சுன்னா யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 9 = d + 2. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன வேரியபிள்? d. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா? இல்லை. ஸோ நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, ஒன்றுமே இல்லை. இதை இந்த பக்கமும் 9 அந்த பக்கமும் நான் கொண்டு போக போகிறேன். ஸோ d + 2 = 9. சில பேருக்கு டவுட் வரலாம், ஏன் இதை இப்படி கொண்டு வந்தால் தான் போட முடியுமா அப்படின்ட்டுலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஸ்டெப் போடாமல் இப்படியே கூட நீங்கள் போடலாம் கண்டிப்பாக. பட் எப்பவுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுக்கிட்டா இட் வில் பி வெரி சிம்பிள். அதனால ஓகே, இப்போ நம்ம இங்கே +2ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? சப்ராக்டிங் 2 ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்புறம் தான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் அப்புறம் தான் எழுதணும். ஸோ -2 and 9 - 2. புரியுதா? ஸோ +2 - 2 will gets cancelled. ஸோ d = remaining will be 9 - 2 will be 7. ஸோ d value is 7. புரியுதா? ஸோ நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ 7 + 2 will be 9. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த ஸ்டெப்லேயே இங்கே பாருங்கள், 9 இங்கே d + 2 -2 இங்கே -2 போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்படி போட்டாலும் ஆன்சர் கண்டிப்பாக கரெக்ட் ஆன்சராக தான் வரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th சப்டிவிஷன் பார்த்துடலாம். h + 8 = -12. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணும் பாருங்கள், என்ன வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கணும்? ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே +8 இருக்குது. ஸோ சப்ராக்டிங் 8 ஆன் போத் சைட். +8னா அடிஷன் 8 பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆப்போசிட் இன்வர்ஸ் ஆப்ரேஷன், அதுக்கு தான் இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் நேமே. இன்வர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ராக்டிங் 8 ஆன் போத் சைட். அப்போ h + 8 அப்படியே வச்சுக்கோங்க. சப்ராக்ட் -8 இந்த -12 இங்கே இருக்கிறது அப்படியே போடணும். எக்ஸ்ட்ரா போடுறது ஒன்றுமே இல்லை. அந்த 8ஐ சப்ராக்ட் பண்ணணும் போத் சைட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, நவ் +8 - 8 will gets cancelled. ஸோ பேலன்ஸ் h which is equal to -12 - 8. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து இன்டீஜர்ஸ் ரூல். ஞாபகம் இருக்கா? இன்டீஜர்ஸ் நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டீஜர்ஸ்னால் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எழுதுவோம். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைன் எழுதுவோம். இந்த கான்செப்டை வந்து மறந்துடவே கூடாது. இது நீங்கள் எந்த கிளாஸ்க்கு காலேஜ்க்கே போனாலும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே சேம் சைன். அப்படின்னா என்னது சேம் சைன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதாவது நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது தான் சைன். இப்போ 12ஓட சைன் என்னது? -. 8ஓட சைன் என்னது? -. ஸோ மைனஸ் அப்படிங்கிறது சேம் சைன். சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும், அதே சைனை எழுதணும். ஸோ h is equal to -20. இங்கே நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த ஆன்சர் தான் வரும். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 5th சப்டிவிஷன் பார்த்துடலாம். x plus 9.2 which is equal to 10. ஓகே, அதாவது சாரி h இல்லை x plus 9.2 which is equal to 10. இப்போ வேரியபிள் வந்து xன்னு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக சம்மை ப்ரொசீட் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த பக்கம் அடிஷன் 9.2 இருக்குது, அந்த அதாவது ஆப்போசிட்னா என்னது? -9.2. ஸோ சப்ராக்டிங் 9.2 ஆன்
both side. Clear? Concept நல்லா clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ plus 9.2 minus 9.2 cancel ஆயிடுச்சு. So balance இந்த பக்கம் என்ன இருக்கு? X மட்டும் தான் இருக்கு. So 10 minus 9.2 will be 0.8. இந்த subtractionலாம் உங்களுக்கு பண்ண தெரியும் இல்லையா? So 10 போட்டுக்குவோம். எப்பயுமே subtract பண்ற மாதிரி 9.2. ஓகே, இங்கே டெசிமல் இருக்குன்னு தான் அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம நார்மலாக எப்படி சப்ராக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ 10 minus 2 will be 8. ஸோ இங்கே 9 ஆகிடும். 9 minus 9 will be 0. ஓகே, ஸோ 0.8 டெசிமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு சப்ராக்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? சிக்ஸ்த் சப்டிவிஷன் a plus 3 1/2 which is equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஏவோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. நவ் இது என்னது 3 1/2 அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகே, 3 1/2 அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ஒன்று இதை மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரும் தெரியுமா? நீங்கள் ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் மெத்தடை, இல்லைனா இப்படியே கூட நீங்கள் ரெண்டு பக்கமுமே வந்து சப்ராக்டிங் 3 1/2 கூட பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் ஈஸியாக தான் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட், நோ ப்ராப்ளம். ஸோ ஏ ப்ளஸ் இதை கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 2 3. எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 2 3s are 6. 6 plus 1 will be 7/2 which is equal to 5. ஓகே, ஒன்றுமே இல்லை, இவ்வளோ நேரம் போட்டோம்ல அதே மாதிரி தான். இங்கே ப்ளஸ் 7/2 இருக்குது. ஸோ இன்வர்ஸ் வில் பி minus 7/2. ஸோ சப்ராக்டிங் 7/2 on both side. Clear? Concept நல்லா clear-ஆ புரியுதா? So plus 7/2 minus 7/2 will get cancelled. So A is equal to balance இங்கே என்ன இருக்கு பாருங்க 5 7/2. இது எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா? ஃப்ராக்ஷன் இது. ஸோ இங்கே by 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை, நம்ம சேமாக கொண்டு வரணும் எல்சிஎம் எடுத்து. 1க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, 2 தான் வரும் எல்சிஎம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கேயும் வந்து டினாமினேட்டர் 2ன்னு வர வைக்கணும். அப்போ தான் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இது 2ன்னு வர வைக்கணும். அப்போ கண்டிப்பாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். ஸோ என்ன வரும்? மைனஸ் 7/2 போட்டுக்கலாம். ஸோ 5 2s are 10/2 minus 7/2 will be 3/2. ஸோ ஏவோட வேல்யூ வந்து என்னது? 3/2. ஓகே, இல்லைனா நீங்கள் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். 5 2s are 10. 10 minus 7 divided by 2 அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, கான்செப்ட் நல்லா கிளியராக புரிஞ்சா? நெக்ஸ்ட் நம்ம வந்து 7th சப்டிவிஷன் பார்த்துடலாம். 2/3 which is equal to 1/3 plus n. ஓகே, இப்போ பாருங்க, இது என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, n வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம், இல்லைனா இப்படியே கூட வச்சு போடலாம், நோ ப்ராப்ளம், ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் பண்ண வேண்டிய 1/3 இங்கேயே பண்ணிக்கலாம், minus 1/3. ஓகே, ஸோ இருந்தாலும் நான் வந்து இந்த அனதர் சைட் கொண்டு வந்துடுறேன். n plus 1/3 which is equal to 2/3. ஓகே, now இப்போ என்ன பண்ணோம்? இங்கே வந்து அடிஷனில் 1/3 இருக்குது. ஸோ சப்ராக்டிங் 1/3 ஆன் போத் சைட். ஸோ ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே போட்டுக்கிட்டு n plus 1/3 minus 1/3 2/3 minus 1/3. கிளியர்? இப்போ ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/3 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது இந்த பக்கம்? n which is equal to, இங்கே பாருங்கள் ஃப்ராக்ஷன் ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக நியூமரேட்டரை வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். 2 minus 1 divided by 3. ஸோ n is equal to என்ன வரும்? 1/3. கிளியர்? நெக்ஸ்ட் 8th சப்டிவிஷன் y plus 10 which is equal to 10. ஓகே, இப்போ இது எப்படி பண்ணணும்னு பாருங்க. y தான் வேரியபிள். ஸோ இங்கே ப்ளஸ் 10 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? சப்ராக்டிங் 10 ஆன் போத் சைட். வெரி சிம்பிள். ஸோ y plus 10 minus 10 which is equal to இந்த 10 அப்படியே போட்டுக்கோங்க, minus 10. ஸோ சப்ராக்டிங் 10 ஆன் போத் சைட். ஸோ ப்ளஸ் 10 minus 10 will get cancelled. ஸோ y is equal to என்னது? 10 minus 10 will be 0. ஓகே, கான்செப்ட் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம்ஸ், ஏ சப்டிவிஷன் சம்ஸ். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம என்ன டைப்பில் பார்த்துருக்கோன்னா சப்ராக்டிங் த சேம் நம்பர் ஆன் போத் சைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போகிறோன்னா ஆடிங் சேம் நம்பர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, இங்கே வந்து கொஸ்டின் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆட் த சேம் நம்பர் ஆன் போத் சைட்ஸ், சப்ராக்ட் த சேம் நம்பர் ஆன் போத் சைட்ஸ். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம்லே அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். x minus 1 is equal to 8. அதாவது சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. அப்போ இந்த 1 போகணுன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு ஆப்போசிட் சைன். -1க்கு ஆப்போசிட் சைன் என்னது? ப்ளஸ். அப்போ ஆடிங் 1 ஆன் போத் சைட். ஸோ இப்போ நம்ம ஆடிங் பார்க்க போகிறோம், அடிஷன். ஓகே, எப்படி போத் சைட் சேம் சைட்ஸை வந்து ஆட் த சேம் நம்பர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் தான் இதோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ x minus 1 எப்பயுமே மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே போட்டுக்கணும், அப்புறம் தான் நம்ம சொல்கிறத பண்ணணும். ஓகே,
So next 8 plus 1. So adding 1 on both sides. So minus 1 plus 1 will get cancelled. So x is equal to 8 plus 1 will be 9. இங்க நீங்க substitute பண்ணி பார்த்துக்கலாம். Same answer தான் வரும். Okay. Next number second subdivision பார்த்துடலாம். P minus 8 which is equal to 11. Okay. P minus 8 which is equal to 11. இப்போ என்ன இருக்குங்க? Subtraction 8 இருக்கு. So என்ன பண்ணணும்? Adding 8 on both side. Clear? Now, so minus 8 plus 8 will get cancelled. So P is equal to 11 plus 8 will be 9. இங்க என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே opposite பண்ணணும். அதுக்கு தான் inverseங்கிற பேரு method. Okay? Next subdivision, third subdivision, x minus 0.3 which is equal to 15.7. So என்ன பண்ணோம்? minus 0.3 இருக்கு. So என்ன பண்ணோம்? adding 0.3 on both side. உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம். ஏன் இந்த 15.7 ரெண்டு பக்கமே ஆட் பண்ணலாமே, ரெண்டு பக்கமே சப்ராக்ட் பண்ணலாமே, ஏன் இதை தான் பண்ணணுமா அப்படின்னு டவுட் வரலாம். வேரியபிளுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் தான் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேரியபிள் மட்டும்தான் வேணும். இந்த இது வேண்டாம். அப்போ தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் வேணும். அப்போ இதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸ் இஸ் equal to வரும். அதனால தான் இதை பண்றோம். ஓகே. Now, so x minus 0.3. So adding 0.3 on both side. Clear? புரியுதா? Now, so minus 0.3 plus 0.3 will get cancelled. So x is equal to 15.7 plus 0.3 எப்படி add பண்றதுன்னு பாருங்க. Straight எழுதிக்கணும். Okay. 7 plus 3 will be 10. 0 balance 1. 5 plus 1 6. இந்த decimal இங்க போட்டுக்கணும். Okay. 1. So what is the answer? 16. 16.0 na என்னது? 16. Clear? Next, sixth subdivision பார்த்துடலாம். D minus 5 is, which is equal to 4 1 by 2. Okay. இப்போ minus 5. So addition 5 on both sides. Adding 5 on both sides. Okay. So D minus 5. Adding 5 on both sides. 4 1 by 2 plus 5. புரியுதா? So minus 5 plus 5 will get cancelled. So D which is equal to, இது வந்து mixed fraction. So நம்ம வந்து convert பண்ணிக்கலாம். 2 4s are 8. 8 plus 1 will be 9. So 9 by 2 plus 5. இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்? இது வந்து fractionல இருக்கு. So நம்ம cross multiply பண்ணிக்கலாம். So 9 plus 5 2s are 10 by இந்த 2. இது எப்படி cross multiply ஆச்சுன்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட இதை multiply பண்ணிக்கலாம். இதோட இதை multiply பண்ணிக்கலாம். கீழே denominator multiply பண்ணி இங்க போடணும். ஓகே. அதான் 9 1s are 9. 5 2s are 10. கீழே denominator multiply பண்ணி இங்க போட்டிருக்கேன். ஓகே. So D which is equal to 9 plus 10 will be 19 by 2. இந்த final answer வந்து improper fractionலயே, so நீங்க வந்து mixed fraction ஆவும் convert பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பாருங்க. divide பண்ணிக்கலாம். So 2 9s are 18. balance வந்து 1. So இதை எப்படி எழுதணும்? quotient remainder by divisor. இது வந்து quotient, இது வந்து remainder, இது வந்து denominator. So எப்படி எழுதணும் answer? quotient 9 remainder 1 divided by இந்த denominator அப்படியே எழுத வேண்டியதுதான். ஒன்று இப்படியும் ஸ்டாப் பண்ணலாம். இந்த இதுவாகவும் ஆன்சரை எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். x minus 18 which is equal to minus 18. Okay. இப்போ இது minus 18 இருக்கு. So opposite inverse என்னது? Plus 18. So adding 18 on both side. Clear? So minus 18 plus 18 cancel ஆயிடுச்சு. இந்த பக்கம் x மட்டும் வந்துருச்சு. What about this? இது என்னது? இதுவும் தான் cancel ஆகுது. அப்போ என்ன வருது? x வந்து 0. இந்த பக்கம் தான் cancel ஆகணும்னு சொன்னீங்க. ஏன் இந்த பக்கமும் cancel ஆகுதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். No problem. நம்மளோட மெயின் திங் வந்து x இந்த பக்கம் cancel ஆகணும். அவ்வளோதான். x மட்டும் தான் இருக்கணும். இந்த பக்கம் 0 வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. No problem. Correct answer தான். Okay. Next. Sixth subdivision, D minus 5 which is equal to 4 1 by 2. Okay. So minus 5 இருக்கு. அதோட opposite என்னது? Plus 5. So adding 5 on both side. Clear? Okay வா? Next. So என்ன பண்ணும்? minus 5 plus 5 will get cancelled. So D which is equal to, இதை convert பண்ணா 2 4s are 8. 8 plus 1 will be 9 plus 2. 9 by 2 plus 5. So நம்ம வந்து இதை என்ன பண்ணிக்கலாம்? Cross multiply பண்ணிக்கலாம். So 9 plus 2 5s are 10 by 2. So D which is equal to 19 by 2. Already same sum தான் எது நினைக்கிறேன். Fourth subdivision போட்டிருக்கோம். Okay, no problem. Next seventh subdivision, x minus 2 by 5 which is equal to minus 6 by 5. இப்போ நம்மளுக்கு இந்த minus 2 by 5 தான் வேண்டாம். அதுக்கு inverse என்னது? plus 2 by 5. So adding 2 by 5 on both side. Okay. ஆல்ரெடி இருக்கிறத போட்டுட்டு அப்புறம் தான் ஒன்றுமே இல்லை. இது இருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன்.
2/5 ரெண்டு பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ -2/5 + 2/5 will gets cancel. ஸோ x is equal to என்ன வரும் -6 + 2 -6 + 2 டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணிட போகிறீங்க. மிஸ்ஸு தானே சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ராக்ஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு. அப்படி கிடையாது, டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே தான் எழுதணும் நியூமரேட்டர். ஓகே, ஸோ x is equal to என்ன வரும் -4/5. இது -4 எப்படி வந்துச்சுன்னு தெரியுது இல்லையா? இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பரோட சைன் எழுதியிருக்கேன். கிளியர்? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம், 8th சப்டிவிஷன். f minus 0.6 which is equal to 2.4. இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ -0.6ன்னு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் என்னது +0.6. ஸோ ஆடிங் 0.6 on both side. Clear? Now, so -0.6 + 0.6 cancel ஆயிடுச்சு. ஸோ f is equal to இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ 2.4 0.6 ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, 4 + 6 will be 10, 0 balance 1, 1 + 2 will be 3. So answer is 3.0 என்னது 3 தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.